the consequences of acting in the flesh. நாம் சுய புத்தியின் மேல் சார்ந்து தீர்மானங்கள் எடுக்கும்போது நமக்கு என்ன சம்பவிக்கும் அந்த காரியத்தை நீங்க பார்ப்போம். Genesis chapter 16 verses 5 to 6. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை கவனிப்போம். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். எப்படி இருக்கு கதை? சாரா தான் பிளான் கொடுத்தாங்க, ஆகார் கூட நீ ஒரு பிள்ளையை பெத்து கொடுன்னு. அவ கர்ப்பம் தரித்த பிற்பாடு சாராளை அவள் அவமானப்படுத்தும் பொழுது சாராள் போய் ஆபிரகாம் கிட்ட சொல்றா, இப்ப இந்த ஆகார் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான் அவன் மேல தூக்கி போட்டுட்டான். யூ ஆர் த காஸ் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம், யூ ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றா. கணவன்மார்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. இப்படி ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்து வாழ்க்கை பூரா பிரச்சனையில கடந்து போறதை விட அந்த ஒரு தீர்மானத்துல நீங்க ஃபர்மா நின்று அது உங்க மனைவியோட நீங்க உட்கார்ந்து பேசி ஜெபித்து சரியான தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா பின்னுக்கு வரக்கூடிய தவறான பின் விளைவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் உங்க வாழ்க்கையில. நீங்க பாருங்க இந்த குடும்பத்துல என்னென்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். Now she is accusing Abraham, right? என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். ஆபிரகாம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, நான் ஆகார ஆஃப்டர் ஆல் ஒரு சர்வன்ட், அவளை உனக்கு மனைவியா கொடுத்தேன், இன்னைக்கு அவ கர்ப்பவதி ஆயிட்டா, ஆனா நான் எஜமாட்டி, ஆனா அவ என்ன செய்யறா, அற்பமாக எண்ணுகிறா. She ridicules me, she looked down on me. So every day Sarah is going and complaining to Abraham. Sarah is nagging at Abraham. There's a constant problem inside the family. When you make a decision against God's promises and God's word, there will be constant nagging and constant problem that will come and enter into your family. Be careful before you make a decision. இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இல்லை, இப்ப இந்த பிரச்சனை வந்துருச்சு. பேசாம அந்த பிள்ளைக்கு வெயிட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம், இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனா மனுஷனுக்கு நன்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கல. இதுதான் சாராள் நல்லதுன்னு நினைச்சா, ஆபிரகாம் நல்லதுன்னு நினைச்சாங்க, இப்ப அதை முள்ளா நிக்குது அவங்களுக்கு. சோ டெய்லி புருஷங்கிட்ட போய் சண்டை போடுறா. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றால். இங்க கவனிங்க நல்லா, தீர்மானம் எடுத்தது சாரா, அந்த தீர்மானத்துக்கு ஒத்துக்கொண்டது ஆபிரகாம். இப்ப அவ சொல்றா, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான், பொறுப்பு நீதான். ஆபிரகாம் அக்யூஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்றா, உனக்கு எனக்கு வந்திருக்க இந்த பிரச்சனைய ஆண்டவர் நடுவுல இருந்து தீர்த்து கொடுக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், ஆகார உள்ளுக்க கொண்டு வரும்போது ஏன் ஆண்டவரை நடுவுல நீங்க கொண்டு வரல? When you wanted to bring Hagar inside your family, why didn't you ask for God's counseling? Why when things are mess you are accusing God? You want God to come in. Hallelujah. நான் பேசும்போது எஸ்பெஷலி திருமணமானவங்க, குடும்பம் நடத்துறவங்க நல்லா தெளிவா கேளுங்க. உங்களோட திருமண வாழ்க்கையில கர்த்தரோட வார்த்தைக்கு விரோதமா தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் அந்த தீர்மானத்துல இருக்க மாட்டார். அந்த கான்சிக்வென்சஸை நீங்க மட்டும் தான் கோ த்ரூ பண்ணுவீங்க, அதுல ஆண்டவர் இருக்க மாட்டார். He will let you go through the consequences and he will allow you to learn a great lesson so that you will not repeat your mistake. இப்ப இவ சொல்றா, பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் பண்ண தெரியல, இப்ப ஆண்டவரை நடுவுல வர சொல்லு, ஆண்டவர் இதை எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்க சொல்லு. அல்லேலூயா, தேவன் நல்லவராக இருக்கிறார். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, கவனிங்க நல்லா, கணவன்மார்களுக்கு நான் பேசுகிறேன். இங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை, தவறான தீர்மானம். ரெண்டாவது இப்ப கர்ப்பவதியாகி மனைவியை டார்ச்சர் பண்றா. இந்த பிரச்சனையை கணவன் கிட்ட போய் ஒரு மனைவி சொல்லும் போது ஒரு கணவன் என்ன செய்திருக்கணும்? What must husband do when the problem reaches you? And look at what Abraham is doing here. ஆபிரகாம் என்ன செய்யறாரு பாருங்க. சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, ஆகார ஃபுல்லா உன் கையில கொடுத்துறேன். ஏகார் இஸ் yours. ஆனா கர்ப்பவதி ஆக்குனது யாரு? ஆபிரகாம். He is not taking any responsibility. That's why இந்த sermonக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்தேன்? The irresponsible attitude of Abraham. ஆபிரகாம் பொறுப்பற்ற ஒரு மனுஷனாய் நடந்து கொண்டு இருக்கிறார். அந்த பிரச்சனைய ஒரு ஆம்பளையா, ஒரு கணவனா, ஒரு புருஷனா நின்று அந்த குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறத விட்டு திரும்பவும் அந்த பிரச்சனையை தூக்கி மனைவி கையில தான் கொடுக்கிறாரு அவரு. Man, be careful. Husbands, be careful. I'm telling you, be careful. உங்க குடும்பத்தை சரியா நடத்த கத்துக்கீங்க. உங்க மனைவி பிள்ளைகளை சரியா நடத்த கத்துக்கொள்ளுங்க. உங்க குடும்ப கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறத
நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல கர்த்தர் இருக்கிறத புருஷன்மார்கள் உறுதிப்படுத்த வேண்டும். You are the leader of the house. You can discuss with your wife, but you got to pray and make the right decision. You cannot allow your wife to make the decision. You know what happened? Disaster. இப்பயும் அவன் என்ன செய்யறான்? பொறுப்பு எடுக்க மாட்டான். அவன் என்ன சொல்றான்? இந்த பிரச்சனையை நீ ஹேண்டில் பண்ணுன்னு சொல்றான். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். Do anything you want to do with Hagar. என்கிட்ட சண்டை போடுறதை நீ நிப்பாட்டிட்டு நீ ஆகார் கூட போய் சண்டை போடு. நீ ஆகாருக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே. What sort of man, what sort of a husband is he? Such a irresponsible man of God. எவ்வளவு பொறுப்பில்லாத ஒரு மனுஷனை நடந்து கொள்றாருங்க. நீங்க கவனிங்க நல்லா. அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். நல்லா கவனிங்க. ஹஸ்பண்ட் அந்த பொறுப்பை எடுக்காததுனால, அந்த பொறுப்பை மனைவி கையில கொடுத்ததுனால, ஏற்கனவே மனைவி தவறான தீர்மானம் செஞ்சிட்டாங்க. இப்பயாவது மனைவியை திருத்தி இருக்கணும். இப்பவும் மனைவியை திருத்தாதபடி தொடர்ந்து அவள் தவறுகள் செய்வதற்கு அந்த கணவன் இடம் கொடுத்ததுனால ஆகாரை அவள் கடினமாக நடத்த ஆரம்பித்தாள். சோ அந்த வீட்டுல ஆபிரகாம் லீடர்ஷிப் எடுக்கல, சாரா லீடர்ஷிப் எடுத்துட்டாங்க. Husbands, when you fail to take leadership in your family, whether you like it or not, it will automatically taken by your wife. Then the disaster comes. So be careful when I'm preaching. Listen carefully. Amen. Take your position in your families. Sarai blamed the whole situation on Abraham. He should have acted as the spiritual leader. இங்க ஆபிரகாம் என்ன செய்திருக்கணும்? முதல்ல தான் ஒரு தவறு செஞ்சிட்டோம். மனைவி சொல்லும் போது ஆகார் வேணான்னு சொல்லியிருக்கணும். அங்க ஒரு தவறு. இப்ப அவ கர்ப்பவதியாகி இந்த ரெண்டு பெண்களுக்குள்ள சண்டை வரும் பொழுது அங்கேயாவது ஒரு ஆவிக்குரிய புருஷனா தலைவனா சரியான தீர்மானத்தை எடுத்து அந்த குடும்பத்தின் பிரச்சனையை அவன் சால்வ் பண்ணி இருக்கணுங்க. ஆனா ஆபிரகாம் செய்யலங்க. அந்த இடத்துல அவன் சொல்லி இருக்கணும், நம்ம அவசரப்பட்டுட்டோம் சாரா, நம்ம பொறுமையோட காத்திருந்தா கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடைச்சிருக்குமே அப்படின்னு மனைவி கிட்ட பேசி இருக்கணும். ஆமென். And they didn't need to try to perform God's promise by disobeying him and relying on man's strength and wisdom. அப்பயாவது சொல்லி இருக்கணும், ஐயோ நானும் நீயும் ஆண்டவர் வார்த்தைக்கு விரோதமா போனதுனாலதான், ஆண்டவர் நம்பாம போனதுனாலதான், ஆண்டவர் வார்த்தைக்கு எதிர்த்து போனதுனாலதான், ஆண்டவர் வார்த்தை கீழ்படியாம போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நம்ம குடும்பத்துல வந்திருக்குது. நம்ம ஆண்டவரை தேடிக்கிட்டு போவோம், மனம் திரும்பிடுவோம், நம்மளோட பாவங்களை அறிக்கை செய்வோம், ஆண்டவரோட உதவியை கேட்போம். அவன் சொல்லாதபடி அந்த பிரச்சனையை தூக்கி மனைவி கையில கொடுத்துட்டார். Husbands, be careful. I'm telling you, be careful, be careful. Leading the family is given into your hands. How do you lead your wife? How do you lead your children? How do you lead your family? Do you lead your family according to God's word? ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் உங்களோட குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளை நடத்துறீங்களா? கர்த்தர் உங்களை கணக்கு கேட்பாரு. God will ask you for accountability. Be careful. He did not behave like a leader of the family. He gave the leadership into the hands of the wife. So டிசாஸ்டருக்கு மேல டிசாஸ்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப. Amen. Hagar's contempt for Sarai started the problem. எங்க ஆரம்பிச்சிச்சுனா ஆகார் கர்ப்பமாயிரோன்னு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவ சாராள தவறா நடத்த ஆரம்பிக்கிறா. She couldn't resist displaying an inappropriate haughtiness. இங்க என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு நாள் தாழ்மையாக இருந்த ஆகார் தன் கர்ப்பவதி ஆன பிற்பாடு தன்னுடைய எஜமானுடைய மனைவியை பார்க்கும் பொழுது இவளுக்குள்ளாக ஒரு பெருமை வந்துருச்சு. She became a very proud person. அவ பேசாம வேலைக்காரியா தாழ்மையோட இருந்திருப்பா. அவளை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை இழுத்து விட்டு அவளை ஒரு பெருமை உள்ள பெண்ணா மாத்தி விட்டுட்டாங்க. Who is the cause of the problem? ஆகார் எப்படி நான் தப்பு சொல்றது? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஆபிரகாம். அப்ப நீங்க எடுக்கிற தவறான தீர்மானங்கள் மத்தவங்களோட சுபாவங்களை மாற்றி போடும், மத்தவங்களை பாதிக்கும். கவனமா இருங்க நீங்க. Hallelujah. Thinking her pregnancy somehow showed her to be better than Sarah. ஏன் அவ பெருமைப்பட்டா தெரியுங்களா? சாராள்னால கர்ப்பம் தரிக்க முடியல. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி, என்னால கர்ப்பம் தரிக்க முடியுது, அதனால சாராளை விட நான் பெட்டர்னு அவளுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு உள்ளுக்கு. அங்கதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. Abraham seemed to make a bad situation worse by turning the situation over to Sarai and not taking care of the child he was father to. நல்லா கவனிங்க. இப்ப ஆகாருடைய கர்ப்பத்துல ஆபிரகாமுடைய பிள்ளை இருக்குது. நல்லா கவனிங்க. Is already a father.
அவர் ஒரு ஆகாரோட பிள்ளைக்கு தகப்பன். இப்ப இவ கர்ப்பமா இருக்கிறா. இங்க சாராளுக்கு அவளுக்கு பிரச்சனை வருது. அப்ப அந்த கர்ப்பமா இருக்கிற தன்னுடைய கர்ப்பத்திலே தன்னுடைய பிள்ளைய சுமக்கிற அந்த ஆகாருக்காவது உண்மையா இருக்கணுமா இல்லையா? அவ கர்ப்பமா இருக்கிறாள, அவளுக்காவது புத்திமதி சொல்லுவோம், அவளையாவது பாதுகாத்து கொள்வோம். அவ கர்ப்பமா இருக்கிறா, அவளோட கர்ப்பத்தில் என்னுடைய பிள்ளை இருக்குது, நான் ஒரு பொறுப்புள்ள புருஷனா இருக்கணும், சரியான தீர்மானம் எடுக்கணும்னு அப்ப கூட நினைக்கலங்க. such a irresponsible husband. ஹalleluya. சாராளுக்கு உண்மையா இல்ல, ஆகாருக்கு உண்மையா இல்ல, அதான் உண்மையா சொல்லுவேன் நான். he wasn't truthful to Hagar, neither he was truthful to Sarah. He was such a selfish and such a irresponsible man. These terribly complicated and difficult family situations often arise out of disobedience. அப்போ இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்துக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாம் சாரா இருவரும் தேவனுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டவர் இந்த பிரச்சனையை இடம் கொடுத்துட்டாருங்க. எப்படி ஆபிரகாம் லோத்தை இழுத்துக்கிட்டு வந்து அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சோ, சாரா ஆகாரை இழுத்துட்டு வந்து அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டா. I always tell you people, when God calls you, not everybody can travel with you to your destiny. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற இலக்குக்கு உங்க கூட எல்லாரும் வர முடியாது. உங்களுடைய குடும்பத்துல நீங்க உங்க மனைவி பிள்ளைங்க கூட எல்லாரும் பிரயாணம் செய்ய முடியாது. கர்த்தர் அனுமதிக்கிறவங்களை மட்டும் தான் பிரயாணம் செய்ய விடணும். நீங்க அதற்கு மாறாக வேற யாரையாவது உள்ளுக்கு கொண்டு வந்து நுழைச்சிங்கன்னா இந்த பிரச்சனை உங்க லைஃப்ல வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல். உங்க குடும்பத்துக்குள்ள யாரை விடுறீங்க? சொந்தக்காரங்களை விடுறீங்களா, நண்பர்களை விடுறீங்களா, எதை விடுறீங்க? சில நேரத்தில் ஆளுங்கனால பிரச்சனை வர்றது கூட இல்லை, இப்ப சீரியல்னால நிறைய பிரச்சனை வருதுன்னு கேள்விப்படுறாங்க. அநேக மனைவிமார்கள் சீரியல்லே உட்கார்ந்து இருக்கிறாங்க, டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கணவனை கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை. அது விவாகரத்து வரைக்கும் போகுது. இது யாரோட தப்புனா கணவனோட தப்பு. அந்த சீரியல்னால உன்னோட திருமணம் உடைந்து போகிறது, உன்னோட குடும்பம் சீரழிகிறது. ஸ்டாப் பண்ணுங்க சீரியல் உங்க வீட்டுல. அப்ப உங்க வீட்டுக்குள்ள எது வரணும் வரக்கூடாது, எது இருக்கணும் இருக்க கூடாதுன்னு அந்த வீட்டுல இருக்கிற கணவன் தேவன் சமூகத்தில் ஜெபித்து சரியான தீர்மானங்கள் அந்த குடும்பத்துக்கு எடுக்கணும். இல்லைன்னா உங்க கையினாலே உங்க குடும்பத்தை நீங்க உடைச்சு போட்டுருவீங்க. இங்க சாரால தீர்மானம் எடுக்க வச்சதுனால பெரிய பிரச்சனை வந்துருச்சு. Hallelujah, because she allowed another person to enter into that marriage. Amen. It is much easier to live life trusting in and obedient unto the Lord. அதனால பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சொல்யூஷன் என்னன்னா, கால தாமதமானாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும், நம்ம காத்திருந்து நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றது நலமா இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். God wants to spare us from this complication and difficulties. ஏன் ஆண்டவர் சுய புத்தியின் மேல் சார்ந்து தீர்மானம் எடுக்காதுன்னு சொல்றாருன்னா, நீங்க எடுக்கிற தீர்மானம் அன்னைக்கு பிரச்சனையை பார்த்து அன்னைக்கு சொல்யூஷனுக்கு எடுப்பீங்க. ஆனா ஆண்டவரை சார்ந்து எடுக்கும் போது அந்த தீர்மானம் உங்களுடைய எதிர்காலத்துல எந்த பிரச்சனை வராதபடி பார்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அதனாலதான் சுய புத்தியின் மேல் சார்ந்து தீர்மானம் எடுக்கக்கூடாது. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீங்க நடக்க கூடும் என்றால் இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில வந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். So be careful how you make decision. Amen. Sarai's cruelty collided with Hagar's pride. இங்க ஆகார் ரொம்ப பெருமையுள்ளவளா மாறினா, இந்த பெருமையை எதிர்த்து நிக்க திராணி இல்லாத இந்த சாராள் அவள் என்ன செய்தால், அவளுக்கு விரோதமான ஒரு கொடூரமான ஒரு பெண்ணாக அவள் மாறினாள். எவ்வளவு அழகான பெண் சாராள். அவள் எடுத்த தவறான தீர்மானத்தினால அவளோட நல்ல கேரக்டர் போய் தேவையில்லாத கெட்ட கேரக்டர்லாம் அவளுக்குள்ள வந்துருச்சு. சண்டை போடுறவளா மாறிட்டா, நெக் பண்றவளா மாறிட்டா, கொடுமை செய்யறவளா மாறிட்டா. ஏன்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனதுனால வந்த குணங்கள். உங்க வாழ்க்கையை நீ காலையில பிரசங்கம் கேட்கறீங்க தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஊழியம் செய்றீங்க, சபைக்கு போறீங்க. அதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு சில சுபாவங்கள் உங்களை ஆளுகை செய்கிறது. கோபம், கசப்பு, மன்னிக்க முடியாத சுபாவங்கள், எரிச்சல், பொறாமை, சண்டை, ஆளுங்க கூட சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, நெக் பண்றது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத கேரக்டர். நீங்க கிறிஸ்தவங்க, ஏன் இது உங்களுக்குள்ள இருக்குதுன்னு என்னைக்காவது கேட்டு பார்த்து இருக்கிறீங்களா? அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இப்படி
தேவன் சொல்லாத ஆகார் என்கிற சில பாவங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுமதித்தபடியினால் ஆகார் விஸ்வரூபம் எடுத்து உங்கள் வாழ்க்கையிலே கோபமாக, மன்னிக்க முடியாத சுபாவமாக, பொறாமையாக, கசப்பாக, சண்டையாக, மூர்க்கமாக, முரட்டாட்டமாக ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் அது கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மனம் திரும்புங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் நீங்க ரட்சிக்கப்பட்டு இன்னும் சில சுபாவங்கள் உங்களை ஆட்டி படைக்குது. ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிய மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். You are refusing to obey God and let go of your sin. That is the reason that the consequences of the sin is actually ruling over your life with some kind of fleshly கரெக்டர். மாம்சத்துக்குரிய சில சுபாவங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போய்கிட்டு இருக்கிறீங்க. திரும்ப 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 அதே பாவத்தில், அதே சுபாவத்தில், அதே பிரச்சனை தான் உங்களுக்கு வருது. அப்படின்னா கொஞ்ச நேரம் நின்று நிதானிச்சு கர்த்தர் சமூகத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே இதனுடைய காரணம் என்ன, இதோட ரூட் என்ன, ஏன் திரும்ப திரும்ப அதே காரியத்தை நான் செய்யறேன், நான் எங்க உங்களுக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன், எங்க குறை வச்சேன் ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிந்து மனம் திரும்பி கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலை செய்வார். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட குடும்பங்க is not a perfect family, but God has given them a perfect covenant. Hallelujah. But look at the condition of that family because of their foolish decisions. முட்டாள்தனமான தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. கர்த்தரை நிராகரித்த ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. தமக்கு பிடித்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்க. ஆண்டவரோட ஆலோசனை இல்லாத ஒரு தீர்மானத்தை எடுத்ததுனால இன்னைக்கு அவங்க எடுத்த தீர்மானமே அவங்களுக்கு முள்ளா வந்து நிக்குது. இப்படி உங்க வாழ்க்கையில எத்தனை முட்கள் வந்து நிற்கிறது. நீங்க கர்த்தரை நிராகரித்து சுயமாய் தீர்மானம் எடுத்து உங்கள் வாழ்க்கையில எத்தனை காரியங்களை இழந்து போய் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கறீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியில நீங்க உங்களை கொண்டு போய் நுழைச்சிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் எடுத்த தவறான தீர்மானங்களை முதல்ல கர்த்தர்கிட்ட ஒத்துக்கொள்ளுங்க. அந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்க, மனம் திரும்புங்க, விட்டு விடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் குடும்பத்தை சீர்படுத்துங்க, என் திருமணத்தை சீர்படுத்துங்க, ஆண்டவரை என்னை சீர்படுத்துங்க, ஆண்டவரை என் பிள்ளைகளை சீர்படுத்துங்க. மீண்டுமாக ஆண்டவரை உங்களுடைய தெய்வீக சித்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு மேசா இருந்தாலும் கர்த்தர் உங்களை சரிப்படுத்திடுவார். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்க உங்களே கேளுங்க. Why are you again and again you are falling into the same trap? எங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்ச அந்த இடத்துக்கு திரும்பி போ. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலே இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கே இருந்து விழுந்தாய் என்று நினைத்து இந்த பாவம் வாழ்க்கையில வரதுக்கு எது காரணம், என்ன இடத்துல எதை குறித்து நீ தவறா தீர்மானம் எடுத்த, எந்த இடத்துல கர்த்தர் கீழ்ப்படியாம போன நினைத்து மனம் திரும்பி அதை விட்டு விட்டு கர்த்தர் சமூகத்துல திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இல்லனா நீ மனம் திரும்புற வரைக்கும் இதே பாவத்துல இதே பிரச்சனையில உன் குடும்பம் கடந்து போய்கிட்டே இருக்கும். until you repent, God will not handle your case. Amen. Hallelujah. And all Hagar could think to do was to run. இப்ப ஆகார் என்ன செய்யணும்? ஆபிரகாம் வந்து டிஃபைன் பண்ண மாட்டாரு. ஆபிரகாம் பொறுப்பு எடுக்க மாட்டாரு. ஆபிரகாம் ஆகாரை குறித்தோ அந்த வயிற்றுல இருக்க பிள்ளைய குறித்தோ கவலை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எப்படியே அடிச்சுக்கிட்டு சாவுங்கன்னு விட்டுட்டு போயிட்டாவன். நல்ல புருஷனே இல்ல ஆபிரகாம். என்ன கேட்டீங்கன்னா, இஸ் நாட் a good husband, இஸ் நாட் a responsible husband, இஸ் a selfish man. சோ யார் இதுல பாதிக்கப்படுறா? மனைவியும் மறுமனையாட்டி பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த வயிற்றில் உள்ள குழந்தை பாதிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய பொறுப்பில்லாத குணம் எத்தனை பேரை பாதிக்குதுன்னு இன்னைக்கு பாருங்க. உங்களுடைய செல்ஃபிஷ் attitude எத்தனை பேரை பாதிக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு தீர்மானம் எடுங்க. It will affect a lot of people. Don't be so selfish. Don't be so irresponsible in making decisions. Think about others. Think about God before you make a decision. ஹalleluya. இப்போ என்ன செய்றா? ஆகாரு தொல்லை தாங்க முடியாம சாராளை விட்டு ஓடி போறான். வயித்துல பிள்ளை, ஆபிரகாமோட பிள்ளை வயித்துல இருக்குது, கர்ப்பத்துல. அந்த கர்ப்பிணி பெண் யாரும் உதவி இல்லாம இல்ல உதவியும் இழந்து எல்லாருனாலும் நிராகரிக்கப்பட்டு அவள் ஓடுறா. ஆபிரகாமோட வீட்டை விட்டு அவ ஓடுறா. ஹalleluya. யாரு தப்பு செய்யறது, யாருங்க ஓடுறது? Who makes the mistake and who takes the burden? Is it fair? It's not fair. You think God will be happy? Definitely God won't be happy, because his children are being so irresponsible and selfish. Amen.